உறவுகளுக்கு வணக்கம். நான் தற்பொழுது கவனகிரியில் ஐயா ஈரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவதரித்த கவனகிரியில் ஒரு கற்பக விநாயகர் கோவில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த விழாவில் கலந்து கொண்டு வரும்பொழுது பாஞ்சாலங்குறிச்சி வீரன் சுந்தரலிங்கம், தளபதி சுந்தரலிங்கம், மன்னர் சுந்தரலிங்கம் என்று போற்றப்பட்ட, அதாவது பாண்டிய மண்ணின் உரிமைக்காக போராடிய வெட்டும் பெருமாள் வம்சத்தில் வந்த வீரன் சுந்தரலிங்கம், மன்னர் சுந்தரலிங்கம் அவர்களுடைய சமாதி என்று சொல்லக்கூடிய, அவர் வணங்கி அவருடைய குலதெய்வம் கருப்பண்ணசாமி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நின்றிருக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு எனக்கு அழுக வருது, வேதனையாக இருக்கிறது. இதற்கு பக்கத்திலேயே, அந்த பக்கம் காட்டுங்க, இதற்கு அருகாமையிலேயே அங்கே சக்கதேவி என்ற சக்கமாதேவியை வழிபடக்கூடிய அவங்களுக்குரிய கோட்டை போல் அரசு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வழிபடட்டும். சக்கம்மா எல்லாருமே அவங்க தெய்வம் தான், அவளை நானும் வணங்குறேன். ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் நாம் இங்கே ஒரு கோவில் கட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தீய சக்திகள் நிறுத்தி வச்சுருக்கு. கேட்டால் இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எல்லாமே அப்படின்னா ஆர்கியாலஜி அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வரலையா? இது கருப்பண்ணசாமி உடைய கோவில் என்று சொன்னாலும், அவருடைய பீடம் என்று சொன்னாலும், அவருடைய மேப்பு படி பார்த்திங்கன்னா இது சுந்தரலிங்கம் பீடம் அப்படின்னே இருக்குது. ஆக்சுவலி அதுதான் முக்கியம். ஸோ இதன் அடிப்படையில் நாம் தளபதி சுந்தரலிங்க குடும்பனாருக்கு இந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு சிலை வைத்து ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் நாம் இங்கு கட்ட வேண்டும். அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு சாதனை. இது ரொம்ப நமக்கு இது ஒரு அவமானமான ஒரு விஷயம். இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த கவனகிரி ஆளுங்க, என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஏன் அவங்க இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை? ஏன் இந்த இடம் இப்படி பாழடைந்து கிடக்குது? ஒரு கூரை இல்லை, ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு வழிபாடு இல்லை. அப்புறம் எப்படி இந்த சமூகம் ஆன்மீகத்தை விட்டு விலகி போயிட்டால் எப்படி நம்ம முன்னோர்களை வழிபடணுமோ, தென்னவன் முன்னவன் பாண்டியனுடைய முன்னோர் வழிபாடெல்லாம் விட்டுட்டு நான் பாண்டியகுலம், நான் தேவேந்திரகுலம் சொல்கிறதில்ல, ஒரு பிரயோஜனமுமே இல்லை. எனக்கு கோபம், மாத்திரம், அழுகை எல்லாமே வருது. தயவு செய்து தேவேந்திரகுலம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வீரன் சுந்தரலிங்கத்தை முன்னெடுத்து கொண்டு வாங்க. அவருக்கும் அவருடைய முறைப்பெண் வடிவு மல்லத்தியாருக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம சிறப்பாக ஒரு மண்டபம் எழுந்தருள வச்சு நாம் இங்கே வழிபாடு முறைகள் சிறப்பாக இங்கே கவனியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்லாது எல்லா மக்களும் அவருடைய அவதரித்த நாளில் இங்கே நம்ம விளக்கு எரித்து பொங்கல் வைத்து அவருக்கு சாந்தி பண்ணி அவரை சிறப்பிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் சுந்தரலிங்க குடும்பனாரின் வம்சாவளிகள் நாமெல்லாம் என்று சொல்வதற்கு பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் தேவேந்திர குலமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதற்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் எடுப்போம். இதை சட்ட ரீதியாக நம்ம சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.